ஸோ போன வருஷம் டிஃபெண்டிங் சாம்பியன், இந்த வருஷமும் பிளே ஆஃப் குவாலிஃபை ஆனால் சந்தோஷத்தில் தானே இருப்பார் கேப்டன். அதுவும் பேக் டு பேக் குவாலிஃபை ஆகுறதுன்றது சாதாரணம் கிடையாது. அந்த சந்தோஷத்துல என்னென்னலாம் ஹார்திக் பாண்டியா சொன்னாரு அப்படின்றத பார்த்தலாம். என்ன நினைக்கிறீங்க இந்த பிளே ஆஃபை பற்றி அப்படின்ற கேள்விக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 2வது சீசனே வந்து திரும்பவும் நாங்கள் பிளே ஆஃப் போகிறது, அதுவும் பேக் டு பேக் போகிறதுல சந்தோஷம் இருக்கு தான் செய்யுது. ஸோ அந்த கன்சிஸ்டண்டாக நாங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளே ஆஃப் போகிறதுக்கு தகுதி எங்களுக்கு தான், கரெக்டான டிசர்வ்டான டீம் வந்து நாங்கள் தான். ஏன்னா எங்கள் டீமில் இருக்க நிறைய மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன், டஃப் ஃபேஸ்லாம் வந்து ஒவ்வொருத்தராக வந்து அந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் போகிறது எல்லா தகுதியும் இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தாரு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் நாங்கள் கப்பை ஜெயிச்சிட்டோம். செகண்ட் வருஷம் வரும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இதெல்லாம் இருந்தது. பட் நான் அதை எக்ஸ்பெக்டேஷன் இது எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணல. நம்ம வந்து இந்த டீம் என்விரான்மெண்ட், டீம் குரூப்ல என்னத்தை கிரியேட் பண்ணணும் அதுதான் என்னோட ஃபோக்கஸாக இருந்ததே தவிர வேற எதுவுமே என்னோட ஃபோக்கஸாக இல்லை. பட் நாங்க வந்து இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் கன்சிஸ்டண்டா விளையாடி இருக்கோம். நிறைய குட் பாக்ஸஸை டிக் பண்ணியிருக்கோம். குட் கிரிக்கெட் விளையாடி இருக்கோம். ஸோ அந்த டெய்லி டிக் பாக்ஸஸை டிக் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய எரர்ஸ்லாம் இருக்கு. ஸோ ஒரு சில எரர்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பட் அந்த மேட்ச் நாங்கள் தோத்தது கூட பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லா இடத்துலையுமே க்ளோஸாக எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஸ்லைட் மிஸ்டேக்ல தான் தோத்துருப்போமே தவிர ஒரு படுதோல்வி இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நாங்கள் எல்லா இடத்துலையுமே கன்சிஸ்டண்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணதால தான் இந்த ரிசல்ட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தாரு. சரி, நீங்க பவுலிங் டீம் கேப்டனா இருக்க விருப்பீங்களா இல்ல பேட்டிங் டீம் கேப்டனா, எது உங்களுக்கு பிடிக்கும், எது உங்களுக்கு ஃபேவரட்னும் போது நான் பவுலிங் டீம் கேப்டனா இருக்கிறது தான் நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா பேட்டர்ஸுக்கு வந்து நிறைய கிரெடிட் கிடைக்குது. லாட் ஆஃப் டைம்ஸ் பேட்டிங் விளையாடுறதால அவங்களுக்கு நிறைய கிரெடிட் கிடைக்குது. பட் பவுலர்ஸுக்கு வந்து எந்த கிரெடிட்டுமே அதிகமா கிடைக்கிறது இல்லை. நான் பவுலிங் கேப்டனா இருக்கிறத வரையும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ நான் எப்பவுமே பவுலிங் ஃபேவரட்டா தான் இருப்பேன் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. அவங்களுக்கு கிரிக்கெட் கிடைக்க வேண்டிய சன்மானம், கிரெடிட் எல்லாமே பவுலர்ஸுக்கு கிடைக்கணும் அப்படின்றத நான் பவுலர்ஸ்க்கு ஆதரவா நிக்கிறேன் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.